காட்டி இயேசுவின் சிலுவை கிரயத்தை மட்டுப்படுத்துவதற்காகவா உனக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்தாரு? நான் ஒண்ணுமே கிடையாதுடா, நான் வீக் சொன்னா பாருங்க. நான் அவரை மறுதலிச்சு 50 நாள் தான் ஆச்சு. என் சுய பக்தி இல்ல, அவர் பேரு, அவரு 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 மணவாளனின் தோழன் மணவாளனை உயர்த்த வேண்டும். உங்களை பார்த்த உடனே அவனுக்கு சிலுவை தெரியணும். ஆமா, இந்த ஜெபத்துல இருக்க இழுவை தெரியக்கூடாது. குடுமாண்டவரே அப்படின்னு இழுவை பயங்கரமா இருக்கு. ஆமா, சிலுவை இல்லாத இடங்களில் இழுவை இருக்கிறது. ஆகையால் ஆசீர்வாதங்கள் நிலுவையில் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்தோன்னு அவனுக்கு சிலுவை தெரியணும். சிலுவையில் இருக்கிற அந்த கரையம் தெரியணும். அந்த கரையத்தில் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆமென். உங்களை பார்க்கும்போது அன்பான தகப்பனை அவர்கள் பார்க்க வேண்டும். சில ஊழியர்களை பார்த்தா எவ்வளவு நல்ல ஊழியர் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டு மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட தேவனா இருக்கிறார். எனக்கு பிரியமான எழுந்த பின்பும் நான் மிகுந்த கண்ணீரோடு கூட நான் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறேன் போது எவ்வளவு நல்ல ஊழியர். ஆனா அந்த சாமி தான் பாவம், பொல்லாத சாமி. பிள்ளையை எடுத்துக்கிட்டார், பையனை எடுத்துக்கிட்டார், தம்பியை எடுத்துக்கிட்டார். இப்படி அப்படி ஊழியக்காரன் எங்கெல்லாம் நல்லவனா தெரிகிறானோ அங்கெல்லாம் கடவுள் கெட்டவரா தெரிவார். ஆனா ஊழியக்காரன் எங்கெல்லாம் பெரிய அளவுல நல்லவனா தெரியலையோ அங்கெல்லாம் கடவுள் நல்லவரா தெரிவாரு. ஏன்னா இவ்வளவு இப்படி சாதாரண ஒரு ஆளை கூட ஆசீர்வதிக்கிற தேவன்னா அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவனா இருக்க வேண்டும். நான் மணவாளன் அல்ல, நான் மணவாளனின் தோழனா இருக்கிறேன். நான் மணவாளனோட ஃப்ரெண்டுடா. போக்கஸ் எங்க தான் கொடுக்கணும்? மணவாளன் கொடுக்கணும். சிலர் இருக்காங்க பாருங்க, மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற 50 பேரையும் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் மாப்பிள்ளை தோழனா வைக்க கூடாது. அப்படியே சைடு உங்களுக்கு கூட்டு போய் சப்பு நிறைஞ்சு ஓடிரு, என் பக்கத்துல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அனுப்பிச்சுட்டு அவங்க பாருங்க. இப்ப கோட்டிங் மாப்பிள்ளை அவர் இருப்பார், இவர் கோட்டிங் கொடுத்தான் பவுடர் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு இருப்பான். இவர்கள் எல்லாம் ராஜ துரோகிகள். ஏன்னா மாப்பிள்ளை என்னதான் மாப்பிள்ளைக்கு போக்கஸ் கொடுறா, லைட்டை ஓம் பக்கம் திருப்பிட்டு இருக்க. அடுத்து பவுடர் நீ போட்டுக்கிட்டு இருக்க, நீ உள்ள போய் தலையை சீவிட்டு வர. இப்பேற்பட்டவன் சரியான மாப்பிள்ளை தோழனா சொல்லுங்க? மாப்பிள்ளை குரூப் போட்டால நிக்கும் போது அப்படியே மாப்பிள்ளைய மறைச்சு நான் நிக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் பாரு, ஒரே முன்னாடி மாப்பிள்ளைய மறைச்சு நீ என்ன நிக்கிற? நிறைய ஊழியர்கள் தங்கள் தியாகங்களை மக்களுக்கு காட்டி 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 மணவாளனை விட மணவாளன் தோழனாகிய தங்கள் தியாகங்களை பெரிதாய் பேசி தங்களுடைய வைராக்கியத்தை காட்டி தங்கள் பிள்ளை செத்ததுக்கு கூட நான் போல. இது என்ன பெருமையா? பெருமையான்னு கேட்கிறேன் நான். உன் தியாகத்தை காட்டி இயேசுவின் சிலுவை கிரயத்தை மட்டுப்படுத்துவதற்காகவா உனக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்தாரு? நான் ஒண்ணுமே கிடையாதுடா, நான் வீக் சொன்னா பாருங்க. நான் அவரை மறுதலிச்சு 50 நாள் தான் ஆச்சு. என் சுய பக்தி இல்ல, அவர் பேரு, அவரு 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 மணவாளனின் தோழன் மணவாளனை உயர்த்த வேண்டும், தன்னை அல்ல. ஆமா, அதனாலதான் தூதர்கள் அவரை உயர்த்தும் போது தூதர் முதல் 2 சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார், மறு 2 சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார், பறந்தே பாடுவார் தங்கள் மறு 2 சிறகினால். 6 சிறகுகள் அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று தங்கள் பாதங்களை மறைத்துக் கொண்டார்கள். பரிசுத்தம் இல்லாததை அவர்கள் தேவனுக்கு முன்பாக அது என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தம் இல்லாதவைகள் இருக்கக்கூடாது. சகலமும் பரிசுத்தமா இருக்கு, பாதங்களை மூடினார்கள். அடுத்த 2 சிறகுல தூதர்கள் முகத்தை மூடினாங்களாம். ஏன்னா தேவனை பார்க்க வருகிற நீ பக்கத்துல இருக்கிற ஏஞ்சலை பார்த்து பரவாயில்லையே இவர் ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு என் மூஞ்ச பாத்துறாதடா, அவர் மூஞ்ச பாரு, அவர் மூஞ்ச பாரு, அவர் முகத்தை பாரு, என் முகத்தை பார்க்காத. முதல் 2 சிறகினாலே தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு மறு 2 சிறகினாலே தங்கள் பாதங்கள் மூடிக்கொண்டு மீதி 2 சிறகினால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று பாடினார். கோட்டு போட்டிட்டு வந்தவன் அழக காட்டுறவன் இல்ல,
பவுடர் போட்டுட்டு வந்தவன் அழக காட்டவே இல்லை. ஆனா நான் தியாகம் பண்ணேன்னு சொல்றான் பார், அவன் தான் தான் அழக உலகத்துக்கு காட்டுகிறான். முக அழகை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வரமாட்டார்கள். அவன் சினிமா கூட்டத்தில் தான் இருப்பான். அதனால இங்க முக அழகா காட்டினா அட்ராக்ஷன் கொஞ்சம் தான். இங்க எந்த அழகா காட்டினா அட்ராக்ஷன் கூட தெரியுமா? அதனாலதான் விவரமா அந்த மாதிரி ஆளுகள்லாம் இந்த அழகை காட்ட மாட்டாங்க. நான் எவ்வளவா முழங்கால நின்னேன்னு தெரியுமா? என்ன வந்திருக்கவன் அதுக்கு தானே வந்திருக்கிறான். அப்பா எவ்வளவு அழகானவர், அவன் அந்த அழகை ரசிப்பான். யாரோ ஒருத்தன் கோட்டு போட்டிருக்கிறான், யாரோ ஒருத்தன் டை கட்டி இருக்கிறான், அந்த அழகு காட்டாதன்னு சொல்ற நீ, அந்த அழகு கூட கிறிஸ்தவனை இருக்காது. எனவே ரட்சிக்கப்பட்டவன் அந்த அழகு பஸ் ஸ்டாப் பக்கம் நிக்கிற யாராச்சும் பொண்ணவனாலும் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளை இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிற அழகு என்னன்னு தெரியும். அந்த அழகை தான் இப்ப நீ காட்டிக்கிட்டு இருக்கிற. இது இங்கே நம்மை காட்டுவதல்ல, நம்முடைய தியாகத்தை காட்டுவதல்ல, நம்முடைய கிரயத்தை காட்டுவதல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு